கோர்ட்டை விளையாட்டுத்தனமா எடுத்துக்கொண்ட அந்த எதிர்த்தரப்பு லாயர் மேல ஆக்ஷன் எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். அதுக்கு அவசியம் இல்லை யுவர் ஆனர். சாரி யுவர் ஆனர், தாமதத்துக்கு மன்னிக்கணும். நான் சொன்ன மாதிரி மினிஸ்டர் காத்தவராயனுக்கு எதிரான ஆதாரத்தை இதோ கொண்டு வந்திருக்கேன். சாக்லேட்லாம் வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் ஆகுது. இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியாது. சரிண்ணா. போதை சாக்லேட் கைக்கு வந்ததும் வித்து காசாக்கிடும். சரிங்கண்ணா. அண்ணா, இந்த சாக்லேட்டை பத்தி சொன்னா போதும், சிறுசுகள்ல இருந்து பெருசுக வரைக்கும் எல்லாரும் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்கண்ணா. அறிவு கிட்டவன அப்படி பண்ணுனா நாமெல்லாம் அடுத்த நிமிஷமே உள்ள போய் கம்பிதான் என்னணும். நீங்க பேசின ஆதாரத்தை நீங்களே பாருங்க. 16, 17 வயசு ஸ்கூல் பசங்களை பார்த்தா கொடுக்கணும். அவங்க கிட்ட தான் இப்ப காசு இருக்கு. ஒரு சாக்லேட் 2000 ரூபாய் சொன்னாலும் காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அண்ணா, இப்ப புரியுதுண்ணே. நான் ஸ்கூல் ஆரம்பிச்சது இந்த சாக்லேட் பிசினஸ் பண்ணதாயா. இந்த காலத்து ஸ்கூல் பசங்க நம்மளை விட ரகசியமானவங்க. அவ்வளவு ஈஸியா வாயை திறக்க மாட்டாங்க. உடம்பும் தாங்காது. ஓடு ஓடு. அரஸ்ட். Objection, Your Honor. This is absolutely cheating, Your Honor. இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப பெருசா வளர்ந்துருக்கு. மார்பிங், வாய்ஸ் குளோனிங், கிராபிக்ஸ்னு ஒருத்தரை இன்னொருத்தரா மாத்தி காட்டுறதும், ஒருத்தர் வாய்ஸ்ல இன்னொருத்தர் பேசுறதும் சாதாரண விஷயம். இதை வச்சு என்னோட கிளையண்ட கஸ்டடியில் எடுக்கிறது அவரோட செல்வாக்கையே அழிச்சிடும். ஆமாங்க ஐயா, நாங்க எந்த தப்பும் பண்ணல. மீட்டிங் விஷயமா நாங்க டிஸ்கஸ் பண்ண விஷயத்த வாய்ஸ் குளோனிங் பண்ணிருக்காங்க. அது என்னோட வாய்ஸ் இல்லைங்க ஐயா. அது இவரோட வாய்ஸ் தான் யுவர் ஆனர். இந்த வீடியோ போயினா இவரோட ஆளுங்களா எதுக்கு ஓடணும்? அவங்க ஓடி பயப்படுறத வச்சு மினிஸ்டர் தான் இதை பேசியிருக்காருன்னு நல்லா தெரியுது யுவர் ஆனர். இது டப்பிங்கா இல்ல வாய்ஸ் குளோனிங்கான்றத இந்த கோர்ட் முடிவு பண்ற வரைக்கும் மினிஸ்டர் காத்தவராயன நீதிமன்ற காவலில் வைக்கும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. தேங்க்யூ யுவர் ஆனர். இந்த சின்ன வயசுல மிக சாதுரியமா ஆதாரத்தை எடுத்து வைத்த லாயர் அனுராதாவை இந்த கோர்ட் மிகவும் பாராட்டுகிறது. தேங்க்யூ யுவர் ஆனர். சார் வாங்க சார்.
அண்ணா இப்போ நம்ம எங்கே போகிறோம்? என் கேர்ள் ஃப்ரெண்டு ஒருத்தி யூஎஸ்லேருந்து வந்திருக்கா. அவளை பார்க்க தான் போகிறோம். உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா? உனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் தானே அதிக பேர் ஃபாரின்ல இருக்காங்கன்னு சொல்லியிருக்க. ஐயா, உன் கூட ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் படித்த எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் ஃபாரின்ல இருக்கதா நீ சொன்னதே இல்லையே. இப்போ மட்டும் புதுசா என்ன கேர்ள் ஃப்ரெண்டு? எதுவும் புரியலையே. அது வந்து சஞ்சீவ், ஸ்கூல்லையும் காலேஜில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ நாம பார்க்க போகிற ஃப்ரெண்டு நான் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பண்ணேன்ல, அப்போ என் கூட படித்தவ. நான் அவளை பற்றி உங்ககிட்ட அதிகமாக சொன்னதில்லை, அதனால தான் உனக்கு தெரியல, அவ்வளோதான். அது அவள் பிஸ்னஸ் விஷயமா இந்தியாவுக்கு வந்திருக்கா. என்னை பார்க்கணுன்னு சொன்னா அதான் போயிட்டுருக்கோம். உன்னதானே பார்க்கணும்னு சொன்னா நீ மட்டும் போக வேண்டியதானே? என்ன எதுக்கு நான் கூட்டு போறேன்? ஐயோ, தம்பிக்கு டவுட் வந்துருச்சே. அது சஞ்சீவ், நீ வீட்லயே இருக்கியா? உனக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகணும் இல்லையா? அதான் கூட்டிகிட்டு வந்தேன். அப்புறம் அவள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்ஸ் பற்றி நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கா. நாம் ஷேர் பண்ணிக்கிட்டா நம்ம பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால எனக்கு என்ன லாபம்னு? சரி, நான் மொபைலில் கேம் ஆடிட்டு இருக்கேன், பார்த்துட்டு சீக்கிரம் பேசிட்டு வந்துடு. ரொம்ப நேரம்லாம் பேசிட்டு இருக்காது. ஐயோ, அவளை பார்க்க போகிறதே இவனுக்காக தான். என்ன அதிக நேரம் எடுத்துக்காதுன்னு சொல்கிறானே. தம்பிக்கு சந்தேகம் வர்ற மாதிரி தெரியுது. எதுவும் தப்பாக நடந்துடக்கூடாது. அம்மாவும் நானும் நினச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். கடவுளே, நீ தான் காப்பாற்றணும். வாழ்த்துக்கள் அனு, சூப்பர், கலக்கிட்ட. சொன்ன மாதிரி கங்க்ராட்ஸ் அனு, வாஷம் சரி ஜெயிச்சிட்ட. சூப்பர் டி. இன்னைக்கு அவருடைய கேலண்டர்ல பிளாக் டே தான். வாழ்த்துக்கள் அனு. அனு அசத்திட்டமா, கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். எதுக்கு? நீங்க தானே அந்த பென்ட்ரைவ் வாங்க என்ன விலைன்னு கேட்டீங்க. நீங்க ஜெயிலுக்கு போறது தான் விலைன்னு நான் சொன்னேன். கரெக்டா செஞ்சிட்டீங்க சார். ஆனா அந்த பென்ட்ரைவை யார்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னா இன்னொரு காப்பியை சேர்த்து அதை நான் அவங்க கிட்ட கொடுத்துருவேன். ஏய், தப்பிச்சிட்டாங்கிற மதப்புல பேசுறியா? இல்ல சார், ஜெயிச்சிட்டோங்கிற சந்தோஷத்துல பேசுறேன். உன்னை ஆக்சிடென்ட் பண்ணி ஓட்டுக்கே வராம பண்ணலான்னு பார்த்தா எப்படியோ தப்பிச்சிட்டு வந்து நீ ஜெயிச்சிட்டல்ல. ஆக்சிடென்ட்டா? இன்னைக்கு வேணா நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா இனிமே என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உன்னைய வண்டியோட நசுக்கி சாகடிக்காம இடிச்சதோட விட்டாங்க பாரு, அதுதான் என் ஆளுங்க பண்ண தப்பு. உன்னை மொத்தமா முடிக்கிறேன். இந்த கேஸ்ல ஜெயிச்சதுனால என்னையே ஜெயிச்சுட்டு தான் நினைக்காத. சுப்ரீம் கோர்ட்டுக்கே போய் சாரை நான் ஈஸியா வெளியே கொண்டு வந்துருவேன். ஏன் ஸ்கூட்டி எடுத்துட்டு போன அபிய நான் நினைச்சு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்களா? அவளுக்கு வேற என்னாச்சுன்னு தெரியலையே. என்னண்ணா? சஞ்சீவ், என் ஃப்ரெண்டு வீடு வந்துருச்சு, இறங்கி வா. ஓகேண்ணா, நீ போய் பார்த்துட்டு வா. அது வரைக்கும் நான் கார்லேயே வெயிட் பண்ணுறேன், நீ சீக்கிரம் வந்துடு. சஞ்சீவ், நான் உனக்கு அவளை இன்ட்ரோ பண்ணுறேன். அவள் உன்னை பார்க்கணும்னு சொல்லியிருந்தா. என்ன பார்த்து அவங்களுக்கு என்னென்ன ஆக போகுது? நீ போயிட்டு வானே. அது சஞ்சீவ் ப்ளீஸ், நான் உன்னை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். நான் மட்டும் போனால் தப்பாக நினச்சிக்குவா.
நான் வரலன்னா ஏன தப்பா நினைக்க போறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே. என் ஃப்ரெண்டு உனக்கும் ஃப்ரெண்டு மாதிரி தானே. வா சஞ்சீவ். சரி இரு வரேன். தம்பிக்கு டவுட் வந்துருச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், இல்லைன்னா கதை கந்தல் தான். வா போலாம். அண்ணா கையை விடுண்ணே. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உன் ஃப்ரெண்டு நினச்சிக்க போறாங்க. ஓகே வா. கல்பனா. ஹாய் சந்தோஷ். ஹாய். ஹாய், உள்ள வாங்க வாங்க. சந்தோஷ் உட்காரு. சந்தோஷ், how are you? பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. எப்படி இருக்க? யா ஃபைன். நீ எப்படி இருக்க? ஃபைன். யுஎஸ் போனதுல இருந்து ஆளே மாறிட்ட. இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்க வேண்டியது தானே சந்தோஷ். ஆனா நீ அப்படியே தான் இருக்க. காலேஜ் படிக்கும்போது எப்படி பார்த்தனோ அப்படியே தான் இருக்க. பை த வே, he is my brother சஞ்சீவ். வாவ், இஸ் யுவர் பிரதர்? சொல்லிருந்தல்ல. he is looking so smart பா. ஹாய், ஐ அம் கல்பனா. சஞ்சீவ் ப்ளீஸ் சஞ்சீவ், என் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்ல, ஒரு ஹாய் சொல்டா. டேய் ஹாய் சொல்டா. ஹாய். ஹாய். என்ன உன் பிரதர் கை கொடுக்கறதுக்கே இவ்வளவு வெக்கப்படுறாரு? ஆமா, இவன் கொஞ்சம் கூச்ச சுபாவம். சின்ன வயசுல இருந்தே இவன் இப்படிதான். ஓ ஐ சி. ஹாய் ஹேண்ட்சம். எதுக்கு அப்படி கூச்சப்படுறீங்க? நல்ல ஜாலியா கூலா இருக்க வேண்டியது தானே. நல்ல ஃப்ரீ மைண்ட்ல இருந்தாதான் நிறைய யோசிக்க முடியும், சக்சஸ் பண்ண முடியும். ஓகே? ஏன் யார்கிட்டயும் ஜாலியா பேச மாட்டீங்களா? ரொம்ப ரிசர்வ்டா இருப்பீங்களோ? அவன் யார்கிட்டயும் தேவையில்லாம பேச மாட்டான். வை? அதான் சொன்னானே, அவன் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான். அதுவும் சின்ன வயசுல இருந்தே வா. இங்க வா. கல்பனா கொஞ்சம் அமைதியா இரு. அவன் முன்னாடி இப்படி சிரிச்சா அவனுக்கு பிடிக்காது. ஓகே ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். சரி, பேசிட்டு இருந்ததெல்லாம் மறந்துட்டேன். உங்களுக்கு ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வரேன். என் ஃப்ரெண்ட் எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்கான். எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. அண்ணா டவுட் வந்துருச்சோ. உன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் லெவலில் பார்த்ததே இல்லையே. அது நான் தான் அப்போவே சொன்னேனே, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பண்ணும்போது ஃப்ரெண்டா நான். நீ பார்த்துருக்க மாட்டடா. இந்த சந்தோஷ். தேங்க்யூ. சஞ்சீவ். இல்லை பரவாயில்ல. என்ன சந்தோஷ் இது? சஞ்சீவ், நானே ப்ரிப்பேர் பண்ணது, வாங்கிக்கோங்க. ம். ஓகே. சஞ்சீவ், ஜூஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உங்க அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செம்ம ஜாலி டைப். ஃபோன் பண்ணா மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருப்பான். செம்ம ஹியூமர் பர்சனாலிட்டி. பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும். ஆமா சஞ்சீவ், உனக்கு யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இல்ல. ஹேய், வெரி ஷாக்பா. உன்ன மாதிரி ஒரு ஜைஜாண்டிக் பர்சனாலிட்டியா பொண்ணுங்க சுத்தி சுத்தி வருமே. ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூடவா இல்ல? இல்ல. ஷோரா இல்ல? இல்லவே இல்ல. ஓகே, அப்போ இன்னையில இருந்து நான் தான் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட். ஓகே? இல்ல வேணாம். வை? ஏன், பொண்ணுங்கன்னா உனக்கு பிடிக்காதா? சரி, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? இல்ல, எங்க அண்ணன் மட்டும் தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். காலேஜ் படிக்கும்போது? இல்ல. +2 படிக்கும்போது? இல்ல. 10th-ல? இல்லன்னு சொல்றேன்ல. 8th-ல? இல்ல, எனக்கு அண்ணன் மட்டும் தான் ஃப்ரெண்ட். 6th-ல? இல்ல. சஞ்சீவ். 5th-ல யாராவது? இல்ல இல்ல இல்ல.
ஏய் சஞ்சீவ் டேய் கூல்டா டேய் சஞ்சீவ் டேய் சஞ்சீவ் என்னடா பண்ற கீழே போடுன்னு சொல்றேன்ல ஏன்டா சஞ்சீவ் ஏன்டா இப்படி பண்ற கூல் டவுன் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் வாட் ஹேப்பன் சஞ்சீவ் பீ கூல் டேய் சஞ்சீவ் என்னடா அது ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற 1 minute டென்ஷன் ஆகாத சஞ்சீவ் ரிலாக்ஸா இரு டேய் என்னடா நீ பாத்து சந்தோஷ் உன் தம்பி இருக்குமா பிடிச்சுக்கோ நான் இன்ஜெக்ஷன் போடணும் அண்ணா இவங்க யார் டாக்டரா அது இல்ல சஞ்சீவ் சொன்னா கேளு கொஞ்சம் டாக்டர் அமைதியா தானே? இரு. பேசாம இருன்னு சொல்றேன்ல கொஞ்சம் அமைதியா இரு ப்ளீஸ் ஏன்னா இப்படி போய் சொல்ற சஞ்சீவ் அமைதியா இருடா அவ்வளவுதான் சந்தோஷ் நான் நிறைய பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன் ஆனா உன் தம்பி கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு இஸ் இன் வெரி கிரிட்டிக்கல் பொசிஷன் இந்த சைக்காட்டிக் ப்ராப்ளம் அவனுக்கு எப்படி வந்ததுன்னு தெரியறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு கேட்டேன் அவன் காலேஜ் ஹையர் செகண்டரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம தான் இருந்திருக்கான் பிகாஸ் அவன் பாதிக்கப்பட்டது அவனோட 5th ஸ்டாண்டர்ட்ல தான் 5th சொல்லும் போதுதான் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி கண்ணாடி கிளாஸை உடைச்சான் அவன் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சில ஸ்டூடெண்ட்ஸ்னால அவனுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு அது அவன் மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு அது அவன் மைண்ட்ல திரும்ப திரும்ப அது அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு சம்டைம்ஸ் அவன் அதை மறந்திருந்தாலும் ஒரு சில சுச்சுவேஷன்ல அது அவனை அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு அவன் டென்ஷன் ஆகுறது தன்னை மறந்து கத்துறது இதெல்லாம் அந்த இன்சிடென்ட் அவன் மைண்ட்ல அடிக்கடி வந்து போறதுனாலதான் ஏன் சந்தோஷ் இத்தனை வருஷமா இதை கண்டுக்காம இருந்திருக்கீங்க இந்த கோவம் டென்ஷன் இதெல்லாம் நேச்சரா வர்றதுதான் நம்பிட்டு இருந்தோம் இவன் காலேஜ் படிக்கும் போதுதான் ரொம்ப சீரியஸா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் நாங்களும் பல டாக்டர்ஸ் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்க கூட்டிட்டு போனோம் அப்பதான் அவனுக்கு சைக்காட்டிக் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சது அவன் டென்ஷன் ஆகாம இருக்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம் அவன்கிட்ட எந்த சேஞ்சுமே இல்லை டாக்டர் கிட்ட போலானா எனக்கு என்ன வியாதியா நான் என்ன பைத்தியமானு எங்க மேல கோவப்பட ஆரம்பிச்சிட்டான் அதனாலதான் அவனுக்கு தெரியாம ஃப்ரெண்ட்லியா ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு உங்ககிட்ட அழைச்சிட்டு வந்தேன் பட் இங்கேயும் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு நீ டாக்டர்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு மயக்கம் தெளிஞ்சா எப்படி நான் அவனை சமாளிக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல டோன்ட் வெரி சந்தோஷ் கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருந்தாலும் இவனுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பா நார்மலுக்கு வந்துருவான் பட் அவனோட கோஆபரேஷன் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவனை ரியலைஸ் பண்ணி இதை புரிய வச்சா ட்ரீட்மெண்ட்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது அவன் குணமாகிறது உங்க கையில தான் இருக்கு குட் லக் இந்தாங்க என்ன அபி எக்ஸிபிஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா என்ன ஏன் ஒரு மாதிரியா நடந்து வர கால்ல என்னாச்சு ஐயோ என்னம்மா கட்டு போட்டிருக்கு என்னாச்சு ஒன்றும் இல்லைம்மா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஐயோ ஆக்சிடென்ட்டா எப்படி எப்படி நடந்துச்சு இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்க சின்ன ஆக்சிடென்ட்னு சொல்ற யார் கண்ணு பட்டுச்சோ வேற எங்கேயாவது அடிபட்டிருக்காமா மா எனக்கு எதுவும் இல்லைம்மா ஆனா அக்காக்கு எதுவும் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குமா அனுவை நினைச்சு நீ எதுக்கு பயப்படுற அவளுக்கு என்னாச்சு அம்மா அக்கா பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காமா அக்கா மினிஸ்டருக்கு எதிராக கேஸ் எடுத்து நடத்திட்டு இருக்கிறதுனால அவளை கொலை செய்ய பிளான் பண்ணிருக்காங்கம்மா என்னம்மா சொல்ற நிஜமாவா சொல்ற ஆமாம்மா அக்கா தான் வண்டியில வரான்னு நினைச்சு என்ன ஆக்சிடென்ட் பண்ணி கொலை செய்ய பார்த்தாங்கம்மா ஐயோ அப்போ அந்த மினிஸ்டர் சொன்னது உண்மைதான் நான் நினைச்ச அந்த தையல்காரிய ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்க ஏன் லக்கு
அந்த மினிஸ்டர் ஜெயிலுக்கு போயிட்டான். இது அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாரு. அப்பா கிட்ட சொல்லாதம்மா. அபி